2 நாளாகமத்தின் புஸ்தகத்தில் 20ஆம் அதிகாரம் 17வது வசனம். இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள். கர்த்தர் உங்களோட இருக்கிறார். அல்லேலூயா. இந்த வசனம் தான் நம்ம ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து இந்த மாதத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். கர்த்தர் நம்மை ரட்சிக்க வேண்டும் என்றால், கர்த்தர் நம்மை விடுவிக்க வேண்டும் என்றால், முதலாவது இன்வைட் காட் இன்டு யுவர் ப்ராப்ளம்ஸ். நம்முடைய பிரச்சனைகளுக்குள்ளாக ஆண்டவரை கொண்டு வாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் உள்ள வந்தா அந்த இடத்துல சூழல் மாறிடும். ஆண்டவர் உள்ள வந்தா நமக்கு என்ன செய்யணும் நமக்கு தெரியும். ஆண்டவர் உள்ள வந்தா நம்முடைய வாழ்க்கை மிக 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 ஆசீர்வாதமாக இருக்கும். எப்படிங்க ஆண்டவர் உள்ள கொண்டு வர முடியும்? ஜெபத்தினால கொண்டு வர முடியும், உபவாசத்தினால, பாவ அறிக்கையின் மூலமாக கொண்டு வர முடியும், பரிசுத்தத்தின் தேவனுடைய விசுவாச வார்த்தையின் மூலமாக, அறிக்கையின் மூலமாக கொண்டு வர முடியும். அப்படி கொண்டு வரும்போது he comes in, அவர் உள்ளே வந்து சூழலை அவர் மாற்றுகிறார். பரிசுத்த வேதத்தில் யாக்கோபின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் ஒரு அழகான ஒரு வசனத்தை நாம் பார்க்கிறோம். 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பாருங்க வேகமாக. தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். உங்கள் இருதயங்களை என்ன செய்யுங்களா? பரிசுத்தமாக்குங்கள். நீங்கள் தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். இன்வைட் காட் இன்டு யுவர் ப்ராப்ளம்ஸ். நம்முடைய பிரச்சனைகளுக்குள்ளாக, நம்முடைய பாடுகளுக்குள்ளாக, நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாக, நம்முடைய சூழலுக்குள்ளாக ஆண்டவரை முன்பாக உள்ள கொண்டு வாருங்க. ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, ஆண்டவரை என்னால் எதுவும் செய்ய முடியல, நான் செய்து எனக்கு தோல்விதான் வருது, நான் செய்து எனக்கு எல்லாமே எனக்கு கஷ்டமும் நஷ்டமும் அழுகையும் கண்ணீரும் போராட்டம் தான் வருது, எல்லாமே தப்பா நான் செய்கிறேன். என் தேவனாகிய கர்த்தாவை நீங்க வாங்க, நீர் என்னுடைய குடும்பத்திற்கு தலைவராய் நீங்க இருங்க. அநேக குடும்பங்களில் ஒரு வசனம் இருக்கும், கிரைஸ்ட் இஸ் த ஹெட் ஆஃப் திஸ் ஹவுஸ். எப்படி? கிரைஸ்ட் இஸ் த ஹெட் ஆஃப் திஸ் ஹவுஸ். அநேக வீட்டில் இருக்கும், இயேசுவே இல்லை கிறிஸ்துவே இந்த வீட்டின் தலைவர். இது வார்த்தையில் இருக்கக்கூடாது, செயலில் இருக்கணும். அல்லேலூயா. அப்படி இருந்ததுன்னா நீங்கள் எதுவுமே பண்ணணும் இல்லை, அவர் முன்னாடி இருந்து எல்லாம் செய்வார். ஒரு வீட்டின் தலைவர் என்ன செய்வார்? ஒரு வீட்டில் ஒரு கஷ்டம், ஒரு குறைபாடு, ஒரு காரியம் செய்யணும்னா அந்த வீட்டின் தலைவர் முன்பாக நின்று அவர் எல்லாவற்றையும் அவர் செய்து அவர் முடிப்பார். நம்முடைய வாழ்க்கையில், ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில், கிறிஸ்து ஒரு மனிதனுடைய குடும்பத்தில், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அந்த வீட்டின் தலைவராக அவர் இருக்கும்போது அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். நம்ம பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. இன்வைட் காட். ஆண்டவரை அழைங்க. ஆண்டவரை என் வேட்டிக்குள்ளே வாங்கப்பா, என் வாழ்க்கைக்குள்ளாக வாங்க, என் சரீரத்திற்குள்ளாக வாங்க, என் இருதயத்திற்குள்ளாக வாங்க, என் எண்ணங்களுக்குள்ளாய் வாங்க என்று ஆண்டவரை நாம் அழைப்போம். அல்லேலூயா. அதான் இங்கே நம்ம பார்த்தோம். 2 நாளாகமத்தின் புஸ்தகத்தில் 20ஆம் அதிகாரம் 1-5 வசனங்கள் வேகமாக நாம் பார்க்கலாம். இதற்கு பின்பு மோவா புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களுடைய அம்மோனியருக்கு அப்புறத்துள்ள மனுஷரும் கூட யோசபாத் ராஜாவுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள். சிலர் யோசபாத் ராஜாவை நோக்கி, உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சீரியாவிலிருந்து வருகிறார்கள், இதோ அவர்கள் எங்கேதியாகிய ஆசோன் தாமாரிலே இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள். அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதா வெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். அப்படியே யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்திலே சகாயம் தேட கூடினார்கள். யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள். அப்பொழுது யோசபாத் கர்த்தருடைய ஆலயத்திலே புது பிரகாரத்து முகப்பிலே யூதா ஜனங்களும் எருசலேமியரும் கூடின சபையிலே நின்று போதும் எல்லாரும் கூடி ஆண்டவரை தேடுறாங்க. ஆண்டவரை எங்களால் செய்ய முடியாது, we cannot do, எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது, நீங்க என்ன செய்யுங்க, எங்களுக்குள்ளாய் வாருங்க, எங்களுடைய பிரச்சனைகளுக்குள்ளாய் வாருங்க, எங்களுடைய சூழலுக்குள்ளாய் வாங்க. நல்லா கவனமாக கேளு பிரியமான தேவஜனமே, இது போல ஒரு புத்திசாலித்தனம் வேற எதுவுமே இருக்க முடியாது. This is the wisest thing a man can ever do. This is the wisest thing a man can ever do. இது போல ஒரு புத்திசாலித்தனம் எதுவுமே இல்லை. இது ஆண்டவரை நம்முடைய பிரச்சனைகளுக்குள்ளாக, நம்முடைய சூழலுக்குள்ளாக, நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாக கொண்டு வருவது. சங்கீதத்தின் புஸ்தகம் 73ஆம்
சங்கீதம் 28ஆம் வசனத்தை பாருங்க. பரிசுத்த வேதத்தில் அழகான ஒரு வார்த்தை இருக்கிறது. எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டு இருப்பதே நலம், நான் உமது கிரியைகளை எல்லாம் சொல்லி வரும்படி கர்த்தராகிய ஆண்டவர் மேல் என் நம்பிக்கையை நான் வைத்திருக்கிறேன். எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டு இருப்பதே நலம். அதுதான், நான் ஆண்டவரை பற்றி இருக்கணும், நான் கர்த்தரை பிடித்து கொள்ளணும். அவரை பிடிக்கலன்னா பிரச்சனைகள் என்னை பிடிச்சிடும். ஆண்டவரை பிடிக்கல அப்படின்னா, ஆண்டவரை நான் பிடித்து கொள்ளவில்லை என்றால் சூழல், நான் விரும்பத்தகாத சூழல் என்னை பிடிச்சு கொள்ளிடும். போராட்டங்கள் என்னை பிடித்து கொள்ளும். பலவிதமான பாடுகள், வேதனைகள் என்னை பிடித்து கொள்ளும். ஐயோ, என்னால் அது தாங்க முடியாது, என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. அதனால நான் ஆண்டவரை நான் பற்றி கொள்ளுவேன். ஆண்டவர் என்ன செய்வேன்? நான் நான் பற்றி கொள்ளுவேன். அதுதான் புத்திசாலித்தனம். அல்லேலூயா. இன்வைட்டிங் காட் இன்டு யுவர் ப்ராப்ளம்ஸ். நம்முடைய பிரச்சனைகளுக்குள்ளாக, பாடுகளுக்குள்ளாக ஆண்டவரை கொண்டு வருவது மிக மிக புத்திசாலித்தனம், மிக புத்திசாலித்தனம். எபிரேயர்ல கூட ஒரு வசனம் இருக்கு, 10ஆம் அதிகாரத்துல 22ஆம் வசனத்துல பார்க்கும்போது, துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவும். ஆண்டவரிடத்துல எப்படி சேரணும்னு சொல்லி பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவும். கர்த்தரிடத்துல ஆண்டவரை அழைக்கும் போது இப்படிப்பட்ட ஒரு இருதயத்தோடு, இப்படிப்பட்ட ஒரு சுவாபத்தோடு இருந்தால் அந்த இடத்துல சூழல் வித்தியாசப்படும். பாவத்தோடு, பலவிதமான கர்த்தர் வெறுக்கக்கூடிய காரியத்தோடு கர்த்தரை அழைக்கும் போது கர்த்தர் உள்ள வர மாட்டார். அல்லேலூயா. பாவத்தோடு, பலவிதமான பொல்லாத கர்த்தர் வெறுக்கக்கூடிய காரியத்தோடு ஆண்டவரை அழைக்கும் போது அந்த இடத்துல ஆண்டவர் வரமாட்டார், பிசாசு தான் உள்ள கடந்து வரும். இங்க இந்த ராஜா அவன் கெஞ்சி மன்றாடி ஆண்டவருடைய சமூகத்தை அவன் நாடி அவன் தேடுறான். எல்லா இடத்துலையும் சொல்றான், எல்லாரும் உபவாசம் பண்ணு, எல்லாம் இப்படி பண்ணு, அப்படி பண்ணு என்று இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து ஆண்டவரை கொண்டு வரும்படியான ஒரு சூழலை அவன் ஏற்படுத்துகிறான். என் பிரியமான தேவ ஜனமே, நாம் என்ன சூழலை நாம் ஏற்படுத்துகிறோம் ஆண்டவர் உள்ள வர? அல்லேலூயா. என்ன சூழலை ஏற்படுத்துகிறோம் ஆண்டவர் உள்ள வர? அதை நம்ம பார்த்தோம். கிறிஸ்துவே இந்த வீட்டின் தலைவர் என்று வார்த்தையினால் அல்ல, நம்முடைய செயல்னால இருக்கணும். செயல்னால ஆண்டவர் தான் நம்முடைய வாழ்க்கையின் தலைவராக, இல்லத்தின் தலைவராக, நம்முடைய சரீரத்தின் தலைவராக ஆண்டவர் தான் என்று செயலில் காண்பிக்கக்கூடியவர்களாக இருந்தால் அந்த இடத்துல ஆண்டவர் அவர் கடந்து வருகிறார். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் பார்க்கலாம். அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே, யூதா பென்யமீன் கோத்திரங்களின் சகல மனுஷரே கேளுங்கள், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால், எப்படி நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்கள் ஆகில் அவர் உங்களை விட்டு விடுவார். அல்லேலூயா. நீங்கள் கர்த்தரோடு இருந்தா அவர் உங்களோடு இருப்பார். எப்படி கர்த்தரோடு இருக்க முடியும்? அதை நான் சொன்னேன். கர்த்தர் எதிர்பார்க்கிறவர்களாக இருந்தால் கர்த்தர் வாசம் செய்வார். கர்த்தர் வெறுக்கக்கூடிய காரியங்கள் ஏதாவது இருந்தால் அவர் வாசம் செய்ய மாட்டார். என் பிரியமான தேவஜனமே, இன்வைட் காட் இன்டு யுவர் ப்ராப்ளம்ஸ். நம்முடைய பிரச்சனைகளுக்குள்ளாக, போராட்டங்களுக்குள்ளாக ஆண்டவரை உள்ள கொண்டு வாருங்க. அது உள்ள கொண்டு வர அளவிற்கு தகுதி உள்ளவர்களாய் முதலாவது நம்ம மாற்றணும். மாற்றி விட்டு நம்மளை மாற்றி ஆண்டவரை உள்ள கொண்டு வரும்போது அந்த இடத்துல சூழலை கர்த்தர் மாற்றுகிறார். நம்மளுடைய நிலை ரொம்ப ஆசீர்வாதமான நிலையாய் மாறும். ஆமென். சங்கீதத்தின் புஸ்தகத்தில் அழகான ஒரு சங்கீதம் இருக்கு. 46ஆம் சங்கீதத்தில் 1ஆம் வசனத்தை பாருங்களேன். சங்கீதம் 46:1. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். இன்னொரு இது இப்படி வச்சு ஒரு பாட்டே இருக்கு. அல்லேலூயா. இப்படி வச்சு ஒரு பாட்டு இருக்கு. தேவன் நமக்கு அடைக்கலம், பலன், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானார். இன்வைட் காட். அவர் வந்தா பலனாக அவர் கடந்து வருவார். அவர் வந்தா துணையாக கடந்து வருவார். அவர் வந்தா அரணாக, கோட்டையாக கடந்து வருவார். அப்புறம் என்ன நம்மளுக்கு பயம்? அப்புறம் என்ன நம்மளுக்கு கவலை இருக்கு?
அல்லேலூயா. He will see everything. அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். எத்தனை பேர் நம்பி விசுவாசிக்கிறீங்க? என் தேவனாகிய கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார். என்னால் பார்க்க முடியல, நான் பார்த்து எனக்கு தோல்வி தான் வந்தது, நான் பார்த்து எனக்கு நஷ்டம் தான் வந்தது, நான் பார்த்து எனக்கு கவலைகளும் குழப்பங்கள் தான் வந்தது, அதுதான் மிச்சம், வேற எதுவுமே இல்லை. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் பார்க்கும்போது அந்த இடத்துல வெற்றி வருது. ஆண்டவர் பார்க்கும்போது அந்த இடத்துல சமாதானம் கடந்து வருகிறது. ஆண்டவர் பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு மன நிறைவு கடந்து வருகிறது. நாம் பார்ப்பதற்கும் ஆண்டவர் பார்ப்பதற்கும், நாம் நம்முடைய வாழ்க்கையை குடும்பத்தை நடத்துவதற்கும் ஆண்டவர் நம்முடைய குடும்பத்தை நடத்துவதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அல்லேலூயா. நாகும் தீர்க்கதரிசன புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பாருங்களேன். பரிசுத்த வேதத்துல ஒரு அழகான ஒரு வார்த்தை இருக்கிறது. கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை தம்மை நம்புகிறவர்களை எப்படி இருக்கிறாரு? அறிந்திருக்கிறார். கர்த்தர் நல்லவருங்க. God is good all the time. கர்த்தர் எல்லா நேரத்திலையும் எப்படி இருக்கிறாரு? அவர் நல்லவராகவே இருக்கிறார். அவர் மாறுகிறது அல்ல. மனிதர்கள் மாறிக்கொண்டே இருப்பாங்க, ஆனால் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு? அவர் மாறவே மாட்டார். அவர் மாறுகிற தேவன் அல்ல. அந்த வசனம் ரொம்ப அழகா இருக்கு. கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை. இக்கட்டு நாள்ன்றது கஷ்டமான நேரத்தில் பிரச்சனைகள், பாடுகள் நம்மளை அணுகக்கூடிய ஒரு நிலை, நம்மளை பீறி போடுகிற ஒரு நிலை, பலவிதமான போராட்டங்கள் வரக்கூடிய ஒரு நிலை, அதான் இக்கட்டு நாள். அந்த நாளில் எப்படி இருக்கிறாரா? அவர் கோட்டையாக இருக்கிறார். அதுவும் சாதாரண கோட்டை அல்ல, அரணான கோட்டை. நம்மளை சுற்றி பாதுகாக்கிறார். எந்த பிரச்சனையும் நம்மளை அணுகாதபடி, எந்த வியாதியோ, எந்த வேதனை, எந்த கவலையோ, எந்த போராட்டமோ நம்மளை அணுகாதபடி கோட்டையாக, அதுவும் அரணான கோட்டையாக நம்மை சுற்றி இருக்கிறார். தம்மை நம்புகிறவர்கள் என்ன செய்கிறாரு? அவர் அறிந்திருக்கிறார். இன்வைட் காட். கர்த்தரை அழைங்க. அவர் உள்ள வரணும்னா அதற்கேற்ற காரியம் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. சங்கீதம் 9:9 கூட ஒரு அழகான ஒரு வார்த்தை இருக்கிறது. சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் எப்படி இருக்கிறாரு? அடைக்கலமானவர். நெருக்கப்படுகிற காலத்தில் அவரே தஞ்சமானவர். கர்த்தர் உள்ள வந்தா ஒரு சமாதானம் உள்ள வந்துடும். கர்த்தர் உள்ள வந்தா யூ வில் நோ வாட் டு டூ. நம்ம என்ன செய்யணுன்றது நமக்கு தெரியும். ஆண்டவர் உள்ள வந்தா, கர்த்தர் உள்ள வந்தா நமக்குள்ளாக ஒரு விசுவாசம் வரும், ஒரு நம்பிக்கை கடந்து வரும், ஒரு சந்தோஷம் நமக்குள்ளாக கடந்து வரும். யூ வில் நோ வாட் டு டூ. என்ன செய்யணும்னு தெரியும். சங்கீதம் 34ஆம் சங்கீதத்துல 1ஆம் வசனத்திலிருந்து பாருங்களேன். பரிசுத்த வேதத்துல, கர்த்தரை நான் எக்காலத்திலும் நான் சோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என்ன செய்யும்? என் வாயில் இருக்கும். எக்காலத்தில் நான் சோத்தரிப்பேன். தாவீது சொல்றாரு, நான் எப்பவுமே நான் சோத்தரிப்பேன் கர்த்தரை. ஏன் தெரியுமா? ஆண்டவர் எப்பவுமே எனக்கு வெற்றியை கொடுக்குறார். அல்லேலூயா. நீங்க கர்த்தரை எப்பவுமே நீங்க அழைத்து, ஆண்டவர் ஆகிய கர்த்தர் உங்களோடு இருந்தா உங்க வாழ்க்கை எப்பவுமே வித்தியாசமாக இருக்கும். பிரச்சனைகள் வந்தாலும் வித்தியாசமா இருக்கும், போராட்டங்கள் வந்தாலும் வித்தியாசமா இருக்கும், பாடுகள் வந்தாலும் வித்தியாசமா இருக்கும். எந்த சூழல் வந்தாலும், எப்பேற்பட்ட நிலை வந்தாலும் அந்த நிலையுமே உங்களுக்கு வித்தியாசமாய் நீங்கள் கையாளும்படியாக, வித்தியாசமாய் நீங்கள் இருக்கும்படியாக என் தேவனாகிய கர்த்தர் செய்வார். அதான் தாவீது சொல்றாரு, கர்த்தரை நான் எக்காலத்திலும் என்ன செய்வேன்? நான் சோதரிப்பேன். அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும். சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்திற்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. அல்லேலூயா. என் பிரியமான தேவஜனமே, there is always a difference when God comes. இயேசு நம்ம வாழ்க்கையில் வந்தா அந்த வாழ்க்கை ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இங்கே இந்த யோசபாத் ராஜாவுக்கு விரோதமாக எல்லா ஆட்களும் வராங்க, எல்லா சத்துருக்கள் வராங்க. அவன் கர்த்தரை தன்னுடைய சூழலுக்குள்ளாக அவன் கொண்டு வந்தான். He invited God into his problems. கர்த்தரை உள்ள கொண்டு வரும்போது அவன் பயப்படணும்னு அவசியம் இல்லை. அவனுக்காக ஆண்டவர் முன்னின்று காரியங்களை வாய்க்க செய்தார். உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் செய்கிறதுக்கு யோசனையாக இருக்கு, எதெல்லாம் செய்ய பதட்டமாக இருக்கு, எதெல்லாம் செய்ய பயந்து கொண்டு இருக்கிறீங்க, இன்வைட் காட். ஆண்டவரை கூப்பிட்றாங்க, ஆண்டவர் வரமாட்டேன்றாருங்க.
பலமுறை ஆண்டவரை கூப்பிட்றேன், ஆண்டவர் எனக்கு உதவி செய்யுங்க உதவி செய்யுங்கன்னு சொல்கிறேன், ஆண்டவர் எனக்கு உதவி செய்ய மாட்டேன்றாரு. அப்படின்னா கர்த்தர் எதிர்பார்க்கிறது என்ன குறைவாய் இருக்கிறது என்று யோசித்துப்பார். அல்லேலூயா. கர்த்தர் வரக்கூடாதபடி என்ன தடை உன் வாழ்க்கையில இருக்கு என்று சிந்தித்துப்பார். ஆண்டவர் வந்தாலே அந்த இடத்துல ஆலோசனை வந்துடும். கர்த்தர் வந்தாலே அந்த இடத்துல எல்லா காரியங்களும், தடையாய் இருக்கிற எல்லா காரியங்களும் நடக்கும்படியாக கர்த்தர் செய்வார். என்னாகமத்தின் புஸ்தகத்துல 11ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள்ல பாருங்களேன், ஒரு விஷயத்தை நாம் பார்க்கலாம். பின்பு ஜனங்கள் முறையிட்டு கொண்டிருந்தார்கள், அது கர்த்தருடைய செவிகளில் பொல்லாப்பா இருந்தது. கர்த்தர் அதை கேட்டபோது அவருடைய கோபம் மூண்டது, கர்த்தருடைய அக்கினி அவர்களுக்குள்ளே பற்றி எரிந்தது, பாளையத்தின் கடைசியில் இருந்த சிலரை பட்சித்தது. அப்பொழுது ஜனங்கள் மோசே நோக்கி கூப்பிட்டார்கள். மோசே கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். போதும், மோசே என்ன பண்ணாரு? கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணார். ஏன் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்றாரு? அந்த பிரச்சனையை கர்த்தரால் தான் சால்வ் பண்ண முடியும். அநேகருடைய வாழ்க்கையில் இப்படி தான், அவங்க பிரச்சனை அவர்களால் சால்வ் பண்ண முடியாது, கர்த்தரால் தான் சால்வ் பண்ண முடியும். அல்லேலூயா. என் பிரியமான தேவஜனமே, உன் பிரச்சனை எது சால்வ் பண்ணாமல் இருக்கிற, என்ன பிரச்சனை உன்னால் சால்வ் பண்ண முடியல யோசித்து பார். எது உன்னால் சால்வ் பண்ண முடியல, ஐயோ எனக்கு இது ரொம்ப அதிகமாக இருக்கு, இட் இஸ் பியாண்ட் மை கெப்பாசிட்டி, மிஞ்சின பாரமாக இருக்கு, ஆண்டவரை கொண்டு வா உள்ள. எது மிஞ்சின பாரமாக இருக்கிறதோ அது இல்லாமையே போயிடும். அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை இருந்ததாவே நீ யோசித்து கூட பார்க்க முடியாது. நீ அது இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடந்ததா அப்படி நீயே ஆச்சரியப்படுவ. அதுதான் ஆண்டவர். ஆமென். இங்க பெரிய ஒரு பிரச்சனை நடந்து கொண்டு இருக்கிறது. அப்போ மோசேயின் இடத்துல வரும்போது மோசே என்ன செஞ்சார்? அவர் கர்த்தரை நோக்கி அவர் விண்ணப்பம் பண்ணினார், கர்த்தரை உள்ள கொண்டு வந்தார். 11ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் முடிய பாருங்களேன். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, நீர் இந்த ஜனங்கள் எல்லாருடைய பாரத்தையும் என் மேல் சுமத்தினதினால் உமது அடியானுக்கு உபத்திரவம் வர பண்ணினது என்ன? உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடையாதே போனது என்ன? இவருடைய பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்திற்கு நீ இவர்களை முளையுண்கிற பாலகனை தகப்பன் சுமந்து கொண்டு போவது போல உன் மார்பிலை அணைத்து கொண்டு போ என்று நீர் என்னோட சொல்லும்படி இந்த ஜனங்களை எல்லாம் கர்ப்பம் தரித்தேனோ, இவர்களை பெற்றது நானோ, இந்த ஜனங்கள் எல்லாருக்கும் கொடுக்கிறதற்கு எனக்கு இறைச்சி எங்க இருந்து வரும்? எனக்கு இறைச்சி கொடு என்று என்னை பார்த்து அழுகிறார்களே. இந்த ஜனங்கள் எல்லாரையும் நான் ஒருவனாய் தாங்க கூடாது, எனக்கு இது மிஞ்சின பாரமா இருக்கிறது. உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் இப்படி எனக்கு செய்யாமல் என் உபத்திரவத்தை நான் காணாதபடிக்கு இப்பொழுதே என்னை கொன்று போடும் என்று வேண்டிக் கொண்டான். ஆனால் முடியல, அவனால சமாளிக்க முடியல. ஒரு மனிதனால அவன் பிரச்சனையை அவனே போனானா அவனால் சமாளிக்க முடியாது. அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, அது யாராக இருந்தாலும் சரி. அல்லேலூயா. மோசஸ் வாஸ் ஸ்ட்ரெஸ்ட். பல அழுத்தங்கள் இருந்தது. என்ன பண்ணணும்னு தெரியல, என்ன செய்யணும்னு தெரியல. அவர் சொல்லார், ஐயோ நான் செத்து போனால் நல்லா இருக்கும். அனைவருடைய வாழ்க்கையில் இப்படி தான் இருக்கு, நான் செத்து போனால் நல்லா இருக்கும். ஏன் பிரச்சனை அவ்வளோ பாரமான பிரச்சனைகள், நான் எவ்வளோ முயற்சி செய்கிறேன் இது சால்வ் பண்ணணும்னா சால்வ் ஆக மாட்டேங்குது. பல விதத்தில் நான் பேசி பார்த்தேன், இது சரி பண்ணலான்னு சொல்லி சரியாக மாட்டேங்குது. என்னென்னமோ பண்ணுறேன், என்னால் முடிஞ்சது பண்ணுறேன், எனக்கு மிஞ்சினது பண்ணுறேன், என்னால் எல்லாமே நான் செய்கிறேன், எல்லாமே செய்கிறேன், ஆனால் எல்லாமே எனக்கு தோல்வி தான் வருது, எனக்கு வருத்தம் தான் வருது, கண்ணீர் தான் வருது. ஏன்டா வாழ்கிறேன், என் வாழ்க்கை ஏன் நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், எங்கேயாச்சும் ஒன்று ஓடிடணும் இல்லை செத்துடணும், அப்படிப்பட்ட ஒரு நிலை. அல்லேலூயா. சகோதரா சகோதரி, ஐ டெல் யூ, இன்வைட் காட் இன்டு யுவர் ப்ராப்ளம்ஸ். ஆண்டவரை உன் சூழலுக்குள்ளாய் கொண்டு வா. ஆண்டவரை கூப்பிட்றேன், ஆண்டவர் வரலையே, பல வருஷமா கூப்பிட்றேனே, ஆண்டவர் வரலையே. ஆண்டவர் வர மாதிரி நீ கூப்பிடு. அவர் எதிர்பார்க்கிறது இருந்தா அவர் வந்துருவார். அல்லேலூயா. அவர் எதிர்பார்க்கிறது அங்கே இல்லை, அதனால இன்னும் வராமல் இருக்கிறாரு. இங்கே மோசேக்கு ஒரு பெரிய ஒரு போராட்டம், ஒரு பெரிய ஒரு பாடு, ஒரு பெரிய பிரச்சனை. என்ன பண்ணணும்னு தெரியல, என்னென்னமோ பண்றாரு, ஒன்றும் முடியல, அவரால் சரி செய்ய முடியல. ஆண்டவர் இடத்துல கெஞ்சு மன்றாடுறாரு. அப்போ ஆண்டவர் ஒரு விஷயத்தை சொல்றாரு பாருங்களா, 16-17 வசனங்கள் பாருங்க. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மூப்பரும் தலைவருமானவர்கள் இன்னார் என்று நீ அறிந்திருக்கிறாயே, அந்த மூப்பரில் 70 பேரை கூட்டி அவர்களை ஆசாரிப்பு கூடாரத்தினிடத்தில் அங்கே உன்னோட கூட வந்து நிற்கும்படி செய். அப்பொழுது நான் இறங்கி வந்து அங்கே உன்னோடு பேசி
நீ ஒருவன் மாத்திரம் ஜனங்களின் பாரத்தை சுமக்காமல் உன்னோடு கூட அவர்களும் அதை சுமப்பதற்காக உன்மேல் இருக்கிற ஆவியை அவர்கள் மேல் வைப்பேன். நீங்க பாருங்க, மோசே சொல்ல, ஐயோயோ என்னால பண்ண முடியல, ஐயோயோ என்னால செய்ய முடியல, ஐயோயோ என்னால இது எதுவுமே பண்ண முடியாது, என்ன பேசாம நான் செத்துடுறேன், என்னை சாவடிச்சிருக்கேன், என்னை கொன்று போடுங்கன்றார். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, சரி நான் ஒன்று பண்றேன், நீ 70 பேரை நீ தெரிந்து கொண்டு அந்த 70 பேரை கொண்டு வா, உன்மேல் இருக்கிற ஆவிய நான் அவர்கள் மீது வைப்பேன். அவர்களுக்கு விசேஷித்த ஆவியை நான் கொடுக்கல, உனக்குள்ளாக இருக்கிற ஆவிய நான் அந்த 70 பேர் மேலேயும் கொடுக்குறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவனாலேயே எல்லாம் செய்ய முடியும், ஆனால் இவனால பண்ண முடியாதுன்றான். என் பிரியமான தேவஜனமே, there is nothing too hard for you to handle if God is with you. உன்னால செய்ய முடியாத மிஞ்சின பாரம் எதுவுமே இல்லை, கர்த்தர் உன்னோடு இருந்தா. ஹல்லேலூயா. இந்த கஷ்டம், இந்த பாடு உன்னால் தாங்க முடியாது என்று நம்மால் தாங்க முடியாத ஒரு பாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பதல்ல. பரிசுத்த வேதத்தில் ஒரு அழகான ஒரு வசனம் இருக்கு, மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை, தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். இதுதான் விஷயமே. உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடுக்கவில்லை. உன் திராணிக்கு மேலாக நீ சோதனைக்குள்ளாக, வேதனைக்குள்ளாக, பாடுகளுக்குள்ளாக நீ போகக்கூடிய காரியத்தை கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். இங்க இந்த மோசே, ஐயோ என்னால முடியல, இந்த ஜனங்களுடைய பாரங்கள், இந்த ஜனங்களுடைய காரியங்கள் எனக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, 70 பேரை நீ கொண்டு வா, அந்த 70 பேர் விசாரிக்கட்டும், அந்த ஜனங்களெல்லாம் விசாரிக்கட்டும், நீ ஒருவனே செய்ய வேண்டாம், இந்த 70 பேரை கொண்டு வா, ஆனா உண்மையில இருக்கிற ஆவியை எடுத்து அந்த ஜனங்கள் மீது நான் வைப்பேன், அந்த 70 பேர் மேல நான் வைப்பேன். அப்படின்னா இவனாலேயே செய்ய முடியும், ஆனா இவனால பண்ண முடியாதுன்றான். நல்லா கவனமா கேளு என் சகோதரா சகோதரி, when you invite God into your problems, உன் பிரச்சனைகளுக்குள்ளாக நீ கர்த்தரை மாத்திரம் அழைத்தா போதும், என் தேவனாகிய கர்த்தர் உன்னை கொண்டே அந்த இடத்துல அற்புதங்களை கொண்டு வருவார், உன்னை கொண்டே அந்த இடத்துல விடுதலை கொண்டு வருவார், உன்னை கொண்டே அந்த இடத்துல சூழல் மாறும்படியாக கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. அதுல நீ தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை என்ன செய்யுங்க, பாருங்க. தரித்து நில்லுங்க, தரித்து நில்லுங்க. நான் உனக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். ஆனால் நமக்கு என்ன செய்ய முடியல, தரித்து நிற்க முடியல. பயம் வருது, வேதனை வருது, பலவிதமான போராட்டங்கள் வருது, அவிசுவாசங்கள் வருது, தோல்விகள் வருது, ஏமாற்றங்கள் வருது, என்னென்னமோ வருது. ஆண்டவர் மாத்திரம் வரமாட்டேன்றாரு. மற்றது எல்லாமே நமக்குள்ளாக கடந்து வருகிறது. ரெண்டாவது, நேரம் இல்லை, நான் சீக்கிரமா போகிறேன். ரெண்டாவது, கர்த்தர் நம்மை விடுவிக்க வேண்டும் என்றால் இரண்டாவது நாம் செய்ய வேண்டியது, இக்னோர் த வாய்ஸ் ஆஃப் த எனிமீஸ். தோல்வியான சத்தத்திற்கு, ஏமாற்றமான சத்தத்திற்கு, அவிசுவாசமான சத்தத்திற்கு, சத்ருவின் சத்தத்திற்கு உங்களுடைய செவியை அடைத்து கொள்ளுங்கள். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பாருங்க. சிலர் யோசபாத்தை நோக்கி, உமக்கு விரோதமா ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சீரியாவிலிருந்து வருகிறார்கள், இதோ அவர்கள் எங்கேதியாகிய ஆசாசோன் தாமாரில் இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள். அல்லேலூயா. என்னென்னமோ சொல்றாங்க. ஆமென். ரெண்டாவது, கர்த்தர் நம்மை விடுவிக்க வேண்டும் என்றால் இக்னோர் த வாய்ஸ் ஆஃப் த எனிமீஸ். தோல்வியான அவிசுவாசமான வார்த்தைகளை கேட்காதீங்க. என்ன கேட்கணுமோ அதை கேளுங்க, எதை கேட்கக்கூடாதோ அதை கேட்காதீர்கள். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் 27ஆம் வசனம், பரிசுத்த வேதத்தில் ஒரு அழகான ஒரு வார்த்தை இருக்கிறது. வேகமாக நாம் பார்க்கலாம். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம், என் ஆடுகள் என் சத்தத்திற்கு என்ன செய்யுது, செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. கர்த்தருடைய சத்தத்தை கேட்கணும், அது போதும். அந்த சத்தத்தை கேட்டாலே போதும், வேற எந்த சத்தத்தையும் கேட்கணும்னு அவசியம் இல்லை. அந்த சத்தத்தை கேட்டாலே தைரியம் வரும். பரிசுத்தத்தின் தேவனுடைய சத்தத்தை கேட்டாலே நமக்குள்ளாக ஒரு நம்பிக்கை வரும். பரிசுத்தத்தின் தேவனுடைய சத்தத்தை கேட்டாலே நமக்குள்ளாக ஒரு பலன் வரும், ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம் வரும். எங்கங்க எனக்கு சத்தமே கேட்கலங்க அப்படின்னு நீங்க சொல்லலாம். இந்த வார்த்தை தான் கர்த்தருடைய சத்தம். அல்லேலூயா.
இந்த பரிசுத்தத்தின் தேவனுடைய வார்த்தைகள் தான் தேவனுடைய சத்தம். இந்த வார்த்தைகளை நம்ம வாசிக்க வாசிக்க வாசிக்க, இந்த வார்த்தைகளை நாம் தியானம் செய்ய இந்த வார்த்தைகள் நம்மோடு இடைப்படுகிறது. இந்த வார்த்தை நம்மோடு பேசுகிறது. இந்த வார்த்தைகள் நம்மை பலப்படுத்துகிறது. இந்த வார்த்தைகள் நம்மளுக்கு அற்புதங்களையும் அடையாளங்களையும் கொண்டு வருகிறது. அல்லேலூயா. கேட்கிற காரியம் தவறாக இருந்தால் உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் இழப்பீர்கள். உங்களுடைய நம்பிக்கையை நீங்கள் தொலைப்பீர்கள். பயம் உள்ள வந்துடும். தான் பயம் உள்ளே வந்துருச்சுன்னா எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் நன்மையான எல்லாவற்றையும் இழக்கக்கூடிய ஒரு நிலை கடந்து வரும். அல்லேலூயா. பேதுரு அவர் இயேசுவுக்கு ரொம்ப அன்பான ஒரு சீஷன். அந்த பேதுரு இயேசுவை பார்த்து அவர் சொல்கிறார், மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 16ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்களில் இந்த பேதுரு அன்பான இந்த அன்பான சீஷன் அவர் சொல்கிறார், என்ன சொல்கிறார்? அப்பொழுது பேதுரு ஆண்டவராகிய இயேசுவை அவர் தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே இது உமக்கு நேரிடக்கூடாது, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினார். என்ன சம்பவிக்க கூடாது? அவர் சிலுவை மரணத்தை குறித்து அவர் சொல்றார், பாடுகளை குறித்து சொல்ல, எனக்கு இது மாதிரி ஆகும், என்னை கொண்டு போவாங்க, என்னை சிலுவையில் ஒப்பு கொடுப்பாங்க, நான் மரிக்க போகிறேன் இந்த காரியத்தெல்லாம் சீஷர்களிடத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லும் போது, இந்த அன்பான சீஷனாய் இருக்கக்கூடிய இந்த பேதுரு இயேசுனிடத்துல அவர் சொல்றார், என்ன சொல்றாரு? அந்த வசனத்தை பாருங்க. பேதுரு சொல்றார், தனியே அழைத்து கொண்டு போய் சொல்றார், ஆண்டவரே இது உமக்கு நேரிடக்கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பதில்லையே என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினார். நல்லதுதான் சொன்னா, ஆனா அது நல்லதல்ல. அல்லேலூயா. நல்லதுதான், ஆனா அது நல்லது அல்ல. அல்லேலூயா. This is not what Jesus wants to hear. இது இயேசு இந்த வார்த்தைகளை கேட்கிறதுக்கு பிரியப்படலை. உடனே என்ன சொல்றாரு பாருங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய். வார்த்தை, நீ கேட்கக்கூடிய வார்த்தை ஆவிக்குரிய வாழ்க்கையில உனக்கு இடரலாய் இருக்கிறதா யோசித்துப்பா. உன் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு அது இடரலாய் இருக்கிறதா? நீ இயேசுவுக்கு நேராக, கிறிஸ்துவுக்கு நேராக, சிலுவைக்கு நேராக போகக்கூடிய அளவிற்கு அது உன்னை தடுக்குதா? அல்லேலூயா. சொல்றாரு, நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய். அல்லேலூயா. ஆண்டவருக்கு அந்த வார்த்தையை கேட்கிறதுக்கு அவருக்கு இஷ்டம் இல்லை. ஏன்? அந்த வார்த்தைகள் அவருக்கு நன்மையான விஷயங்களை கொண்டு வராது, தீமையான விஷயங்களை கொண்டு வரும். இக்னோர் த வாய்ஸ் ஆஃப் யுவர் எனிமீஸ். தோல்வியான, ஏமாற்றமான, அவிசுவாசமான வார்த்தைகளை கேட்காத. அது உன்னுடைய வாழ்க்கையை அழித்து விடும். உன் சமாதானத்தை திருடும், உன் சந்தோஷத்தை திருடும், உன் நிம்மதியை திருடும், கடைசியில் உன்னையே அழித்து விடும். கலாத்தியர்கள் நிருபம் 1ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை பாருங்களேன். அழகான ஒரு வார்த்தை. அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தி சபைக்கு எழுதின ஒரு அழகான ஒரு வார்த்தை. உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். வேறொரு சுவிசேஷம் இல்லையே. சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதாய் இருக்கிறார்களே அல்லாமல் வேறல்ல. The Church of the Galatians, அதாவது கலாத்தி சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் சொல்றாரு, 6வது வசனத்துல பார்த்தோம், உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்க இவ்வளவு சீக்கிரமாய் விட்டுட்டு வேற சுவிசேஷத்திற்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். அப்படின்னா நீ என்னென்னமோ வார்த்தைகள் எல்லாம் நீ கேட்கிறியே, தேவ வார்த்தை நீ கேட்ட நீ இப்போ என்னென்னமோ வார்த்தைகளை கேட்கிறியே, தேவனிடத்துல சென்ற நீ இப்போ நீ வேற எங்கேயோ வேற வார்த்தைகள் உன்னை அழைத்து செல்கிறதே. அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நம்மை விடுவிக்க வேண்டும் என்றால் கேட்கிற வார்த்தைகள் கரெக்டாக இருக்கணும். அல்லேலூயா. ஆமென். நீதிமொழிகளின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பாருங்களேன். பரிசுத்த வேதத்துல, துஷ்டன் அக்கிரம உதடுகள் சொல்லுவதை உற்று கேட்கிறான், பொய்யன் கேடுள்ள நாவுக்கு செவி கொடுக்கிறான். துஷ்டன் அக்கிரம உதடுகள் சொல்லுவதை உற்று கேட்கிறான். கர்த்தருடைய காரியத்தை அல்லாம வேற காரியத்தை நீ கேட்காத. நான் அநேகருக்கு இந்த ஊர் கதை, உலகத்து கதை, அந்த கதை, இந்த கதை, இது கேட்கறதுக்கு அவ்வளவு இஷ்டம். என் சகோதர சகோதரி, ஆவிக்குரிய வாழ்க்கை ரொம்ப ரொம்ப மோசமான நிலைக்குள்ளாக மாறிவிடும். அல்லேலூயா.
ஒரு ஆவிக்குரிய ஒரு கிறிஸ்தவன் எந்த வார்த்தையும் கேட்க மாட்டான், தேவையில்லாத வார்த்தைகள். உங்களுக்கு தெரியுமா, யூடியூப்பில் பார்த்தீங்களா, இந்த போதகருக்கு இப்படி ஆயிடுச்சு பார்த்தீங்களா, அவர் இன்னும் இது ஆகலை, அதால் தேவையில்லாத நமக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. நம்ம எப்படி இருக்கிறோன்றதான் பார்க்கணும். நம்ம இன்னும் கர்த்தருடைய காரியத்தில் இன்னும் வளர்றோமா, இன்னும் ஆவிக்குரிய ரீதியில் ஆவியின் வரங்களை என்ன நம்ம பெற்றிருக்கிறோம், ஆவியின் கனி என்ன இருக்குது, அந்த 9 ஆவியின் கனியில் ஏதாச்சும் 1 இருக்குதா, ஏதாச்சும் 2 இருக்குதா, இப்போ 1 வந்துருச்சுன்னா அடுத்து 2வது எப்படி உள்ளே கொண்டு வர்றது, அடுத்தது 3வது எப்படி உள்ளே கொண்டு வர்றது, இதுதான் ஒரு கிறிஸ்தவன் பார்க்கணும் வழிய. அடுத்தவங்க கதை, ஊரு கதை, உலகத்து கதை, அந்த கதை, இந்த கதை, இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நமக்கு தேவையுள்ள ஒரே ஒரு விஷயம், இந்த வார்த்தையை கற்றுக்கொள்வது, இந்த வார்த்தையின்படி வாழ்வது, இந்த வார்த்தையின்படி நம்ம இருப்பது. இதுதான் நம்மளை உயர்த்தும், இதுதான் நம்மளை ஆசீர்வதிக்கும், இன்னும் நம்முடைய விசுவாசத்தை வர்த்திக்க செய்யும். ஹல்லேலூயா. Don't listen to the voice of the enemies. சத்துருனுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்காத மாட்டிப்ப. ஏவாள் ஒரே தடவை அந்த சர்ப்பம் சொன்ன வார்த்தைக்கு செவி கொடுத்தா, உள்ள போயிடுச்சு. அந்த வார்த்தை என்ன செஞ்சது, அவ காது வழியா உள்ள போயிடுச்சு. உள்ள போச்சு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, அவ வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. அந்த வார்த்தை உள்ளே போச்சு, அவள் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. நல்லா கவனமாக கேளு சகோதரா சகோதரி, ஒரு சத்தியத்தை நான் உனக்கு சொல்லுகிறேன். ஏவாளுக்கு தெரியுமா, அந்த வார்த்தை கேட்கும்போது நான் நிர்வாணமாக மாறிடுவேன், இந்த ஏதேன் தோட்டத்திலிருந்து நான் வெளியே என்னை துரத்திடுவாங்க, என் வாழ்க்கையே அழிஞ்சிரும் என்று அந்த நிலை, அந்த வார்த்தை சர்ப்பத்தினுடைய வார்த்தை கேட்கும்போது ஏவாளுக்கு தெரியுமா தெரியாதா? நல்லா சத்தமாக சொல்லுப்பா. தெரியவே தெரியாது. ஏன் தெரியாது தெரியுமா? நான் சாதாரணமாக தானங்க கேட்குறேன். நான் என்ன பண்ணுறேன்? நான் சாதாரணமாக தானங்க கேட்குறேன், நான் எதுவுமே பண்ணலைங்க, நான் சும்மா தான் கேட்குறேன். நீ சும்மா கேட்கலாம், ஆனால் பிசாசு சும்மா உன்கிட்ட சொல்லலை. அல்லேலூயா. நீ சும்மா கேட்கலாம்ப்பா, ஆனால் பிசாசு சும்மா உங்ககிட்ட சொல்லலை. அதை நீ மறந்து விடாத. ஒரே ஒரு வார்த்தை வாழ்க்கையை டோட்டலாக அழிச்சிடும். கிறிஸ்துவுக்கு பிரியமல்லாத எந்த வார்த்தை நீ கேட்டாலும் உன் வாழ்க்கையை அழித்து விடும். அல்லேலூயா. அந்த வசனம் பார்த்தோம், அழகான ஒரு வார்த்தை. துஷ்டன் அக்கிரம உதடுகள் சொல்வதை அவன் உற்று கேட்கிறான். அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக கேட்குறான், ஆனால் வசனத்தை கேட்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அல்லேலூயா. பரிசுத்த தேவனுடைய வசனம் கேட்கறதுல நம்மளுக்கு அவ்வளோ ஆர்வம் இல்லை, ஆனால் அடுத்தவங்க கதை கேட்கறதுல அவ்வளோ இஷ்டமாக இருக்குது, அவ்வளோ ஆர்வமாக இருக்கிறோம். இது உடனே நம்முடைய ஆசீர்வாதத்தை இழக்கக்கூடிய இது ஒரு அடையாளம் போதும், இது ஒரு விஷயம் போதும், நம்முடைய ஆசீர்வாதத்தை நாம் இழந்து விடுவோம். இக்னோர் த வாய்ஸ் ஆஃப் த எனிமீஸ். இக்னோர் த வாய்ஸ் ஆஃப் யுவர் எனிமீஸ். கர்த்தர் உங்களை விடுதலை செய்யணும் அப்படின்னா இப்படிப்பட்ட வார்த்தைகளுக்கு, தேவையில்லாத வார்த்தைகளுக்கு உங்களுடைய செவிகளை என்ன செய்யாதீங்க, சாய்க்காதீங்க. உங்களுடைய வாழ்க்கையை அழிச்சிடும். அதான் சொன்னேன், ஏவாளுக்கு தெரியவே தெரியாது, அதான் சும்மா தானே நான் கேட்குறேன். இது கேட்கறதுனால நான் எப்படி ஏதேன் தோட்டத்தோடு நான் வெளியே போக முடியும், இது கேட்கறதுனால நான் எப்படி நிர்வாணி ஆவேன், இது கேட்கறதுனால எப்படி எனக்கு மரணம் வரும், அவளுக்கு தெரியவே தெரியாது. இதே போல தான் நம்மளும் தெரியாமல் இருக்கிறோம். அல்லேலூயா. என் சகோதரா சகோதரி, அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசமடைவான். அல்லேலூயா. பலமுறை நான் சொல்லியிருக்கிறேன், அந்த வார்த்தையெல்லாம் நீ செவி கொடுத்தா, இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் நம்ம செவி கொடுக்க மாட்டேன்றோம், வேற வார்த்தைகளுக்கெல்லாம் நாம் செவி கொடுக்கிறோம். எபேசியர்கள் நிருபம் 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை பாருங்களேன். எபேசியர்கள் நிருபம் அப்போஸ்தலனாகிய பவுல் அழகான ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பார். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். என்ன பேசணும்? பரிசுத்தத்தின் தேவனுடைய வார்த்தைகள். என்ன பேசணும்? விசுவாசம் உள்ள வார்த்தைகள். என்ன பேசணும்? ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகள். அல்லேலூயா. கோபம் வரதான் செய்யும், சில நேரத்தில் அழுத்தங்கள் வரதான் செய்யும். பேசாமல் அந்த இடத்தை விட்டு நம்ம கடந்து வந்துட்டோன்னா அநேக பிரச்சனைகளை தவிர்த்து விடலாம். அல்லேலூயா. அநேக பிரச்சனைகளை என்ன செஞ்சிடலாம்? தவிர்த்து விடலாம். ஆமென். கேட்கக்கூடிய காரியங்களாக இருக்கட்டும், பேசக்கூடிய வார்த்தைகளாக இருக்கட்டும், அது யார் கேட்குறாங்களோ இல்லையோ கர்த்தர் கேட்கிறார். அல்லேலூயா. யார் கேட்குறாங்களோ ஆண்டவர் கேட்டுக்கொண்டு இருக்கிறார். அந்த வார்த்தைகளுக்கு ஏற்ற பலனை ஒரு கிறிஸ்தவன் அவன் பெற்றுக்கொள்வான். அல்லேலூயா. நீங்கள் 52ஆம் சங்கீதத்தில் 3-4 வசனங்கள் பாருங்களேன். நன்மையை பார்க்கிலும் தீமையையும் யதார்த்தம் பேசுகிறதை பார்க்கிலும்
பொய்யையும் விரும்புகிறாய். என்ன ஒரு அழகான வித்தியாசமான ஒரு வசனம். நன்மையை பார்க்கிலும் தீமையும், யதார்த்தம் பேசுகிறதை பார்க்கிலும் பொய்யையும் விரும்புகிறாய். கபடமுள்ள நாவே சங்கரிக்கும் சகல வார்த்தைகளையும், பாருங்களேன், கபடமுள்ள நாவே சங்கரிக்கும் சகல வார்த்தைகளை என்ன செய்கிற நீ விரும்புகிறாய். அல்லேலூயா. Don't listen or speak to the words which God hates. கர்த்தர் வெறுக்கக்கூடிய காரியத்தை நீ கேட்காத, நீ பேசவும் செய்யாத. அல்லேலூயா. அதான் நிறைய முறை சொல்லியிருக்கிறேன். சங்கீதம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வார்த்தை. சங்கீதம் the most famous book. சங்கீதத்தில் அது மோஸ்ட் ஃபேமஸ். அந்த சங்கீத அதிகாரம் சொல்ல முடியாது. அந்த பாடல் ஒன்று துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நீ நடவாத, பாவினுடைய வழியில நில்லாத, பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்காராத, நீ நடக்காத, நீ நிற்காத, நீ உட்காராத. அல்லேலூயா. யார் இடத்துல? தீமையான வார்த்தைகளை பேசுகிற இடத்துல. Don't listen or speak to the words which God hates. கர்த்தர் வெறுக்கக்கூடிய வார்த்தைகளை நீ பேசாத, கர்த்தர் வெறுக்கக்கூடிய வார்த்தைகளை நீ என்ன செய்யாத, நீ கேட்காத. அவிசுவாசமான காரியத்தை கேட்கும்போது, பொல்லாப்பான வார்த்தைகளை பேசும்போது அதனுடைய விளைவுகள் ரொம்ப மோசமாக இருக்கும். அந்த இடத்துல யார் நமக்கு துணையாக நிற்பாங்க தெரியுமா? நம்ம பேசும்போது, நம்ம கேட்கும்போது பிசாசே அந்த இடத்துல துணையாக நிற்பான். அது அநேகருக்கு தெரியறதில்ல. அல்லேலூயா. நீ கேட்டாலே அந்த இடத்துல பிசாசு செயல்படுகிறான். நீ பேசினாலே அந்த இடத்துல பிசாசு உன்னை தன்னுடைய கரத்திற்குள்ளாக அவன் கொண்டு வருகிறான். ஆமென். யோபின் புஸ்தகத்தில் யோபின் இடத்துல அவனுடைய மனைவி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 7, 8, 9 வசனத்தை பார்க்கும்போது, அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு யோபின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மட்டும் கொடிய பற்களால் அவனை வாதித்தான். அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான். பாருங்க, எதை எடுத்து சுரண்டாரு? எதை எடுத்துங்க சுரண்டாரு? நீ கையில சொரிஞ்சாலே, சொரிஞ்சு ஒரு 5-10 நிமிஷத்துக்கு அப்புறம் எப்படிங்க இருக்கும்? ரொம்ப நல்லா இருக்குங்க, ரொம்ப குளிரா இருக்குங்க, சில்லுன்னு இருக்கும். எப்படி இருக்கும்? பயங்கரமா இருக்கும். அல்லேலூயா. பயங்கரமா இருக்கும். அதுவும் இந்த சிக்கன் பாக்ஸ் அந்த அம்மா வந்துச்சுன்னா, இல்லை வேறு ஏதாச்சும் பிரச்சனை, ஸ்கின் டிஸார்டர் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா, அது சொரிஞ்சுட்டா அது சொரிகிற நேரத்துக்கு நல்லா இருக்கும். ஆனால் அதுக்கு பிறகு எப்படி இருக்கும்? நரகமாக இருக்கும். கையில் சொரிஞ்சாலே. இங்கே எதை வச்சு சொரிகிறாரு? இப்போ எப்படி இருக்கும்ல? சும்மா கற்பனை பண்ணி பாருங்கள், அது எப்படி இருக்கும், என்ன அளவுக்கு ஒரு வேதனையை கொண்டு வரும். அப்படி ஏற்கனவே இவர் வேதனையில் தான் இருக்கிறார். இவர் எப்படி இருக்கிறாரு? வேதனையில் இருக்கிறார். வாசிப்போம். அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான். அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீ இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ? தேவனை தூஷித்து ஜீவனை விடும். தேவையில்லாத வார்த்தை. அல்லேலூயா. என்ன வார்த்தை? தேவையில்லாத வார்த்தை. You will not know how devil will mislead you. பிசாசு எப்படி உங்களை இயேசுவினிடத்திலிருந்து வழி விலகும்படியாக செய்வான் உனக்கு தெரியவே தெரியாது. நீ சாதாரணமான வார்த்தை நீ நினைக்கலாம். அந்த சாதாரணமான வார்த்தை ஆவிக்குரிய ரீதியிலிருந்து நீ ரொம்ப தூரம் போயிடுவ. ஒரே ஒரு வார்த்தைக்கு தான் நீ நிற்ப கூட. அந்த ஒரு வார்த்தை உன்னை ரொம்ப தூரம் கொண்டு போயிடும். நீ ரொம்ப தூரம் போயிட்டேன்னு உனக்கே தெரியாது. அல்லேலூயா. You will not know. You will not know. அல்லேலூயா. என் பிரியமான தேவ ஜனமே, ஆரோன் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வார்த்தைக்கு அவன் செவி கொடுத்தான். பாவம் உள்ள வந்துருச்சு. அவன் வாழ்க்கையில கர்த்தருடைய தயவை அவன் இழந்தான். கர்த்தருடைய நன்மைகளை அவன் இழந்தான். சிம்சோன் தெலேலாளுடைய வார்த்தைக்கு அவன் செவி கொடுத்தான். அவன் வாழ்க்கையவே இழந்துட்டான். அல்லேலூயா. கேட்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். என்ன வார்த்தை நீ பேசுகிற, என்ன வார்த்தை நீ கேட்கிற, ரெண்டுமே ரொம்ப முக்கியம். ஒன்றை உருவாக்கும், ஒன்றை அழித்து விடும். என்ன உருவாக்கும்? ஆசீர்வாதத்தை உருவாக்கும், உன் ஆசீர்வாதத்தை அழிச்சிடும். நீ ஏன் ஆசீர்வாதத்தை கொண்டு வரலாம், நீ ஏன் உன் ஆசீர்வாதத்தை அழித்து விடலாம். இங்கே இந்த யோசபாத் ராஜா அவன் ஒரு காரியத்தை அவன் கேட்கிறான். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தை பார்த்தோம். வாசிப்போம். சிலர் யோசபாத்தை நோக்கி, உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சீரியாவிலிருந்து வருகிறார்கள். இதோ
அவர்கள் எங்கேதியாகிய ஆசாசோன் தாமாரில் இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள். அல்லேலூயா. நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பார்க்க வேண்டும் என்றால் இக்னோர் த வாய்ஸ் ஆஃப் த எனிமி. சத்ருவனுடைய அவிசுவாசமான தோல்வியான தேவையில்லாத வார்த்தைக்கு உன்னுடைய செவியை நீ சாய்க்காதே. மூன்றாவது, நேரம் இல்லை, அதனால் வேகமாய் நான் போகிறேன். மூன்றாவது கர்த்தர் நம்மை விடுவிக்க வேண்டும் என்றால் மூன்றாவது நாம் செய்ய வேண்டியது, சே வித்தவுட் ஹிம் யூ cannot do anything. நீங்கள் சொல்லுங்கள் ஆண்டவரத்தில், ஆண்டவரே நீங்கள் இல்லைன்னா என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது, நீங்கள் இல்லைன்னா என்னால் வாழ கூட முடியாது. அல்லேலூயா. நீங்கள் இல்லாட்டினா என்ன செய்ய முடியாது, என்னால் வாழ கூட முடியாது, நீங்கள் தான் எங்களுக்கு வேணும், நீங்கள் தான் எனக்கு வேணும். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் முடிய. அப்பொழுது யோசபாத் கர்த்தருடைய ஆலயத்தில் புது பிரகாரத்து முகப்பிலே யூதா ஜனங்களும் எருசலேமியரும் கூடின சபையிலே நின்று, எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவோ தேவன், தேவரீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்கள் எல்லாம் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது, ஒருவரும் உம்மோடு எதிர்த்து நிற்க கூடாது. எங்கள் தேவனாகிய நீர் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு முன்பாக இந்த தேசத்துக்கு குடிகளை துரத்தி விட்டு இதை உம்முடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமுடைய சந்ததி என்றென்றைக்கும் என்று கொடுக்கவில்லையா? அதனால் அவர்கள் இங்கே குடியிருந்து இதிலே உம்முடைய நாமத்திற்கென்று ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை கட்டினார்கள், எங்கள் மேல் பட்டயம். இப்படியே நீங்க வாசிக்கலாம். நீங்க 11ஆவது வசனம். இப்பொழுதும் இதோ அவர்கள் எங்களுக்கு நன்மைக்கு தீமை சரி கட்டி தேவரீர் எங்களை சுதந்திரிக்க பண்ணின உம்முடைய சுதந்திரத்திலிருந்து எங்களை துரத்திவிட வருகிறார்கள். என்னுடைய சத்துருக்கள் நீங்க எங்களுக்கு கொடுத்ததிலிருந்து எங்களை துரத்திவிட என்னுடைய சத்துருக்கள் எல்லாம் அவங்க என்ன செய்யறாங்க, அவங்க வருகிறார்கள். எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாய் வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை, நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. இதுதான் விஷயம். ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. என்றைக்கு ஒரு கிறிஸ்தவன் ஆனால் ஒன்றுமில்லை ஆண்டவரே, நீங்க தான் எல்லாம், என்னால் எதுவுமே செய்ய முடியாது, நீங்க தான் எனக்கு செய்யணும், நீங்க தான் ஏதாச்சும் எனக்கு செய்யணும், நான் என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது, நீங்க செய்யலைன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு என் வாழ்க்கை. அப்படி என்றைக்கு ஒரு கிறிஸ்துவன் தன்னை முற்றிலும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறான், when he surrenders fully, தன்னை முற்றிலும் அவன் அர்ப்பணிக்கிறானோ ஆண்டவருக்கு, அப்போ அந்த இடத்துல சூழல் வித்தியாசப்படும். அல்லேலூயா. அன்றைக்கு ஆண்டவர் உள்ளே காரியங்களை வாய்க்க செய்கிறார், அற்புதங்களை சுதந்திரிக்கும்படியாக செய்கிறார். அது கர்த்தருடைய பார்வையில் நம்ம டோட்டல் சரண்டரா என்று அவருக்கு தெரிஞ்சதுன்னா, வார்த்தையினால நம்ம சொல்றது, கர்த்தர் இருதயத்தையும் பார்க்கிறார், வார்த்தையும் பார்க்கிறார். இருதயமும் வார்த்தையும் எண்ணமும் புத்தியும் யோசனையும் எல்லாம் ஒன்னாக சிங்க் ஆகும் போது அது கர்த்தருக்கு தெரியும். அப்போ அந்த இடத்துல ஆண்டவர் அற்புதங்களை கொண்டு வருகிறார். சங்கீதத்தின் புஸ்தகத்துல 16ஆம் சங்கீதம் 1வது வசனத்துல வேதம் சொல்லுகிறது அழகான ஒரு வார்த்தை, தேவனே என்னை காப்பாற்றும், உம்மை நம்பி இருக்கிறேன். 7-11 பாருங்களேன். அதே சங்கீதத்துல, எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன், ராக்காலங்களிலும் என் உள்ளந்திரியங்கள் என்னை உணர்த்தும், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை களி கூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோட தங்கியிருக்கும். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண ஒட்டீர், ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும், உம்முடைய வலது பார்சத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. அது சொல்ற ஆண்டவரே, இங்கே உங்ககிட்ட தான் சந்தோஷம் இருக்கு, நீங்க தான் என்னை காப்பாற்ற முடியும், நீங்க தான் என்னை பாதுகாக்க முடியும், நீங்க தான் எனக்கு எல்லாமே செய்ய முடியும், நீங்க இல்லை அப்படின்னா என்னால ஒன்றும் செய்ய முடியாது. யோனாவின் புஸ்தகத்துல பார்க்கும்போது அந்த நினிவே ஜனங்கள் தன்னை முற்றிலும் அவர்கள் அர்ப்பணித்தாங்க. ஆடு மாடு முதற்கொண்டு, எப்படி மிருகங்கள் முதற்கொண்டு, ராஜாலிருந்து வயதானவர்கள் இருந்து பிள்ளைகள் இருந்து அந்த தேசத்தில் அந்த பட்டணத்தில் இருக்கிற எல்லா மிருகங்கள் முதற்கொண்டு தன்னை முற்றிலும் தாழ்த்தினார்கள். அல்லேலூயா. கர்த்தர் அதை பார்த்தார். சே டு காட். ஆண்டவரத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே நீங்கள் இல்லைன்னா என்னால் ஒன்றும் செய்ய முடியாதுப்பா. நான் மறுபடியும் சொல்கிறேன், வார்த்தையினால் அல்ல, செயலில் காமிக்கணும். ஆமென். வார்த்தைகள் எந்த அற்புதங்களையும் கொண்டு வராது, ஆனால் செயல் அற்புதங்களை கொண்டு வர முடியும். ஆண்டவரே அப்பா, என்னால் ஒன்றும் செய்ய முடியாது,
நீங்கள் வாங்க, நீங்கள் எனக்கு துணையாய் நில்லுங்க ஆண்டவரே. நீங்கள் இல்லை அப்படின்னா என்னுடைய வாழ்க்கை ஒன்றும் இல்லை. சே வித்தவுட் ஹிம் யூ ஆர் நத்திங். ஆண்டவர் இல்லாமல் நான் எதுவுமே இல்லை, நான் எதுவுமே இல்லை. அல்லேலூயா. நீங்கள் 2 ராஜாக்களின் புஸ்தகத்தில் 19ஆம் அதிகாரம் முடிக்கிறேன் சீக்கிரத்தில். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் முடிய பாருங்களேன். எசேக்கியா ராஜா ஸ்தானாதிபதிகளின் கையில் இருந்த நிருபத்தை வாங்கி வாசித்த பின்பு அவன் கர்த்தரின் ஆலயத்திற்கு போய் அதை கர்த்தருக்கு முன்பாக விரித்து கர்த்தரை நோக்கி, கேருபன்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனானவர். நீர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். கர்த்தாவே, உமது செவியை சாய்த்து கேளும். கர்த்தாவே, நீர் உமது கண்களை திறந்து பாரும். சனகரிப் ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படிக்கு சொல்லி அனுப்பின வார்த்தைகளை கேளும். கர்த்தாவே, அசிரிய ராஜாக்கள் அந்த ஜாதிகளையும் அவர்கள் தேசத்தையும் நாசமாக்கி அவர்களுடைய தேவர்களை நெருப்பிலே போட்டுவிட்டு மெய்தான் அவைகள் தேவர்கள் அல்லவே, மனுஷர் கைவேலையான மரமும் கல்லும் தானே, ஆகையால் அவைகளை நிர்துளியாக்கினார்கள். இப்பொழுதும் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே தேவனாகிய கர்த்தர் என்று பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் அறியும்படிக்கு எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி ரட்சியும் என்று விண்ணப்பம் பண்ணார். சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, ராஜா நீங்க இல்லை அப்படின்னா நாங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. நீங்க தான் எங்களுக்கு எல்லாம் செய்து தர முடியும், நீங்க தான் எல்லாம் செய்ய முடியும். உம்முடைய உதவி அன்றி எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா. சொல்லுங்க ஆண்டவரே, நீங்க இல்லை அப்படின்னா எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. நீங்க எனக்கு உதவி செய்யுங்க. மறுபடியும் சொல்கிறேன், வார்த்தைனால் அல்ல, செய்கைகள் மூலமாக. ஆமென். நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். 4வது கடைசியாக, நிறையா இருக்குது, நான் நிறையபடியே கட் பண்ணிக்கிட்டே வரேன். கடைசியாக கர்த்தர் நம்மை விடுவிக்க வேண்டும் என்றால் 4வது லாஸ்ட் கடைசியாக தரித்து நில். லாஸ்ட் என்னது? தரித்து நில், ஸ்டாண்ட் ஃபர்ம். முதலாவது என்ன செய்யணும்? இன்வைட் காட் இன் டு யோர் ப்ராப்ளம். உங்களுடைய பிரச்சனைகளுக்குள்ளாக ஆண்டவரை கொண்டு வாங்க. ரெண்டாவது என்ன செய்யணும்? என்னங்க செய்யணும்? இக்னோர் த வாய்ஸ் ஆஃப் த எனிமீஸ். சத்துருவனுடைய தோல்வியான அவிசுவாசமான வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கக்கூடாது. 3வது என்ன செய்யணும்? ஆண்டவரே நீங்கள் இல்லாமல் என்னால் உண்மையும் செய்ய முடியாது. நம்ம சொல்லணும், ஆண்டவரே நீங்கள் இல்லாமல் என்னால் எதுவுமே செய்ய முடியாது, நீங்கள் தான் எனக்கு எல்லாமே செய்யணும் அப்படின்னு சொல்லணும். 4வது கடைசியாக தரித்து நில், ஸ்டாண்ட் ஃபர்ம். 2 நாளாகமத்தின் புஸ்தகத்தில் 20ஆம் அதிகாரம் 15 17 வசனங்கள். சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தை கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. நாளைக்கு நீங்கள் அவர்களுக்கு விரோதமாய் போங்கள். இதோ அவர்கள் சீஸ் என்னும் மேட்டு வழியாய் வருகிறார்கள். நீங்கள் அவர்களை எருவேல் வனாந்திரத்திற்கு எதிராக பள்ளத்தாக்கின் கடையாந்திரத்திலே கண்டு சந்திப்பீர்கள். இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல. யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். நீங்க என்ன செய்யணும்? அவரே ரூட்டெல்லாம் சொல்கிறாரு. நீ இப்படி போ, இந்த இடத்துக்கு போ, இப்படி வருவாங்க, இந்த இடத்துல நீ சந்திப்ப. நீ எதுவுமே செய்யாத. நீ சண்டை போடணும்னு அவசியம் இல்லை. அவர் சண்டை போடுவார், ஆனால் நீ அந்த இடத்துல நிற்கணும். அல்லேலூயா. அவர் ரூட் சொல்கிறாரு. நீ இந்த இடத்துல போ, இந்த இடத்துல அவங்க வருவாங்க, இந்த இடத்துல நீ சந்திப்ப. நீ சண்டை போடணும்னு இல்லை, உனக்கு பதிலாக என்ன செய்வார்? ஆண்டவர் சண்டை போடுவார். நீ அந்த இடத்துல தரித்து நில். லிசன், நல்லா காரணமாக்கிறது. பெரிய ஒரு சத்தியம் இருக்குது. உங்கள் வாழ்க்கையில் எதிர்கொள்ளுகிற பிரச்சனைகளை நீங்கள் சந்திப்பீங்க. உங்களுடைய போராட்டங்களை நீங்கள் பார்ப்பீர்கள். உங்களுடைய சத்துருக்களை நீங்கள் சத்துருக்களுடைய காரியத்திற்குள்ளாக நீங்கள் கடந்து வருவீர்கள். எல்லாம் இருக்கும். ஆனால் அந்த பிரச்சனைகளை மேற்கொள்ளுகிறது நீங்கள் அல்ல, ஆண்டவராகிய கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். ஹல்லேலூயா. ஆனால் அந்த இடத்துல நிற்கணும். அந்த இடத்துல என்ன செய்யணும்? தரித்து நிற்கணும்.
டோன்ட் ரன், டோன்ட் ரன். அல்லேலூயா. நீங்க தரித்து நில்லுங்க. பிரச்சனை நம்மளை ஓடும்படியாக செய்யும், போராட்டங்கள் ஓடும்படியாக செய்யும், அவிசுவாசமான எண்ணங்கள், தோல்வியான விஷயங்கள், பாடுகள் எல்லாமே ஓடும்படியாக செய்யும். டோன்ட் ரன், ஓடாத. அல்லேலூயா. எப்படிங்க ஓடாம இருக்க முடியும்? பிரச்சனைகள் ரொம்ப பெருசா இருக்கே, பாடுகள் ரொம்ப பெருசா இருக்கே, அவிசுவாசமான காரியங்கள் ரொம்ப பெருசா இருக்கே, எப்படிங்க நான் நிற்க முடியும்? அதற்கு ஒரு 4-5 விஷயங்கள் இருக்கு. அது மாத்திரம் நான் சொல்லி நான் முடிக்கிறேன். எப்படி தரித்து நிற்க முடியும்? எபேசியர் எழுதின நிருபம் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு அழகான ஒரு நிருபம், அழகான ஒரு புத்தகத்தில் அழகான வார்த்தைகள் 6ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்திலிருந்து நம்ம பார்க்கலாம். 11லிருந்து 14 வரைக்கும் வாசிப்போம். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை என்ன செய்யுங்க? தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை என்ன செய்யுங்க? நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும். நீங்கள் தரித்து நிற்கணும்னா முதலாவது சத்தியம், உண்மை இருக்கணும். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் உண்மை இருந்ததுன்னா நீங்கள் தரித்து நிற்க முடியும். எத்தனை பிரச்சனை வந்தாலும் சரி, எத்தனை பாடுகள் வந்தாலும் சரி, எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் சரி, எத்தனை பிசாசு வந்து நின்றாலும் சரி, உண்மை இருக்கணும். உண்மை இல்லைன்னா நீ தரித்து நிற்க முடியாது. அல்லேலூயா. உண்மை இல்லை அப்படின்னா தரித்து நிற்க முடியாது. யோபின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரத்தில் வேகமாக அந்த வசனத்தை பார்க்கலாம். யோபின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம், சீக்கிரமா 1ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் முடிய. யோபு பின்னும் தன் பிரசங்க வாக்கியத்தை தொடர்ந்து சொன்னது, என் சுவாசம் என்னிலும் தேவன் தந்த ஆவி என் நாசியிலும் இருக்கும் மட்டும் என் உதடுகள் தீமையை சொன்னதும் இல்லை, என் நாக்கு கபடம் பேசுவதும் இல்லை என்று என் நியாயத்தை தள்ளிவிடுகிற தேவனும் என் ஆத்துமாவை கசப்பாக்குகிற சர்வ வல்லவரும் மாணவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். நீங்கள் பேசுகிறது நீதி என்று நான் ஒத்துக்கொள்வது எனக்கு தூரமாய் இருப்பதாக. என் ஆவி பிரியும் மட்டும் என் உத்தமத்தை என்னை விட்டு விலக்கேன். என் நீதியை கெட்டியாய் பிடித்து கொள்கிறேன். அதை நான் விட்டு விட்டேன். நான் உயிரோடு இருக்கும் அளவும் என் இருதயம் என்னை நிந்திக்காது. சுய பரிசுத்தம் கடந்து வந்துச்சு. அல்லேலூயா. என்ன வந்தது? சுய பரிசுத்தம். இட் இஸ் வெரி டேஞ்சரஸ், வெரி வெரி டேஞ்சரஸ். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வான். அதில் சந்தேகமே இல்லை. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தரித்து நிற்க முடியலையா? பிரச்சனைகள் வரும்போது, பாடுகள் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது, இல்லை தோல்வியான எண்ணங்கள் வரும்போது தரித்து நிற்க முடியலையா? உண்மை இருக்கா என்று பாருங்கள். உண்மையுள்ள மனுஷனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். யோனா அவனால் நிற்க முடியல, அவன் ஓடிடுறான். தேவ சமூகத்தில் நிற்க முடியல. ஆதாம் அவன் ஓடிடுறான், அவனால் நிற்க முடியல. பேதுரு ஆண்டவர் அவரை இயேசுவை கொண்டு போகிறாங்க, அவன் தூரத்தில் ஓடி போய் தூரத்தில் நின்றுருக்கிறான், அவனால் நிற்க முடியல. அல்லேலூயா. சீஷர்கள் யூதா சொல்லிக்கொண்டே இருக்கலாம், எல்லாரும் ஏகப்பட்ட பேர் அவர்கள் ஓடிடுறாங்க. அல்லேலூயா. டோன்ட் ரன், தரித்து நில். உண்மை இருந்தா நீ தரித்து நிற்க முடியும். ரெண்டாவது எப்படி தரித்து நிற்க முடியும் தெரியுமா? நீதியுள்ள காரியங்கள். எபேசியர் 6:14 வாசிக்க வேண்டாம். எபேசியர் 6:14 நீதியுள்ள காரியங்கள் செய்யும் போது தரித்து நிற்க முடியும். ஆமென். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் பார்க்கும்போது நோவாவை குறித்து நாம் பார்க்கிறோம். 6:9 பரிசுத்த வேதம் சொல்லுகிறது ரொம்ப அழகான ஒரு வார்த்தை. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடு அவன் என்ன செஞ்சான்? அவன் சஞ்சரித்து கொண்டிருந்தான். நீதியுள்ள காரியங்கள் இருந்ததுன்னா தேவனோடு சஞ்சரிக்க முடியும். நீதியுள்ள காரியங்கள் செய்கிறவனுக்கு பெயர் என்ன தெரியுமா? நீதிமான். நீதியுள்ள காரியங்களை செய்கிறவனுக்கு பெயரு நீதிமான். அல்லேலூயா. when this God in us, இந்த இயேசு நம்மோடு இருந்தா நம்ம நீதியுள்ள மனிதனாய் மாற முடியும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், நீ தரித்து நில். எப்படி தரித்து நிற்க முடியும்? ரெண்டாவது, நீதியுள்ள மனிதனாக நீதிமானாய் இருந்தா தரித்து நிற்க முடியும். மூன்றாவது, நிறையா இருக்கு, நான் மறுபடியும் சொல்கிறேன், நேரம் இல்லை, வேகமாய் போகிறேன். மூன்றாவது, எப்படி தரித்து நிற்க முடியும்?
ஆல்வேஸ் ரெடி டு ஸ்ப்ரெட் த காஸ்பல். பரிசுத்த தேவனுடைய வார்த்தையை சொல்லுவதற்கு எப்பவுமே ஆயத்தமாக இருக்கணும். எபேசியர் 6:15 சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை கால்களிலே தொடுத்தவர்களாக இருக்கணும். ஆல்வேஸ் ரெடி, ஆல்வேஸ் ரெடி. கர்த்தருடைய வார்த்தை எந்த இடத்துல இருந்தாலும் சொல்லணும், என்ன நிலையில இருந்தாலும் சொல்லணும். கர்த்தர் செய்த நன்மைகளை நாம் சொல்லணும். ஆண்டவர் எனக்கு இவ்வளோ கஷ்டம், என் வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டம் இருந்தது, என் வாழ்க்கையில் இவ்வளோ பாடுகள் இருந்தது, ஆனாலும் கர்த்தர் என்னை விடுவித்தார், ஆனாலும் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார், ஆனாலும் கர்த்தர் என்னை இப்படிப்பட்ட ஒரு போராட்டத்திலிருந்து, ஒரு உளையான சேற்றிலிருந்து, இருப்பு களவாயிலிருந்து என் தேவனாகிய கர்த்தர் என்னை தூக்கி என்னை நிறுத்தி என்னை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். ஆல்வேஸ் பி ரெடி டு ஷேர் ஹிஸ் வேர்ட். அவருடைய வார்த்தையை, அவர் செய்த நன்மைகளை சொல்ல ஆயத்தமாக இரு. அடுத்தது எப்படி தரித்து நிற்பது, ஹவு டு ஸ்டாண்ட் ஃபர்ம். அடுத்தது எத்தனாவது? 4வது விசுவாசம். 6:16 எபேசியர் 6:16 பார்த்தீங்கன்னா, பொல்லாங்க நெய்யும் அக்னி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதா எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாய் நில்லுங்கள். 4வது என்ன வேணும்னா விசுவாசம். நோ மேட்டர் வாட் ஹேப்பன்ஸ், என்ன நடந்தாலும் சரி, என் இயேசு அவர் என்னை தாங்குவார், என் இயேசு அவர் என்னை கைவிட மாட்டார், என் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், நிச்சயமாகவே முடிவு உண்டு, என் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது, கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார், என்னை பெருகவே பெருக பண்ணுவார், என்னை உயர்த்தவே உயர்த்துவார், என்னை வழிநடத்தவே வழிநடத்துவார், நிச்சயமாகவே என் கர்த்தர் இப்படிப்பட்ட பிரச்சனையில் நான் சிக்காதபடி, என் கால்கள் சிக்காதபடி, சறுக்காதபடி என் பாதைகளெல்லாம் சபைப்படுத்துவார். ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம் இருக்கணும். பிலிப்பியர் 1:21 அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப அழகான ஒரு வார்த்தையை சொல்றாரு. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். அல்லேலூயா. அதான் விசுவாசம். அடுத்தது 5வது எப்படி தரித்து நிற்பது. எபேசியர் 6:17 பார்க்கிறோம். ரட்சணியம் என்னும் தலை சிர, ஹேவிங் அ மைண்ட் செட். நம்மளுக்கு ஒரு எண்ணம் இருக்கணும். என்ன எண்ணம் தெரியுமா? நான் ரட்சிக்கப்பட்டவன், நான் கிறிஸ்தவன், ஆண்டவர் எனக்குள்ளாக வாசம் செய்கிறார். என்ன நிலையில இருந்தாலும், எந்த இடத்துல இருந்தாலும், எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாலும், எவ்வளவு கோபத்தில் இருந்தாலும், எவ்வளவு பாடில் இருந்தாலும், உனக்குள்ள ஒரு மைண்ட் செட் இருக்கணும். நான் ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவன், ஆண்டவர் என்னோடு இருக்கிறாரு, கர்த்தர் என்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. ரட்சிப்பு என்னும் தலை சீரா, உன் எண்ணம் ஃபுல்லா நிறைஞ்சிருக்கணும். கிறிஸ்து என் வாழ்க்கைக்குள்ளாக இருக்கிறார், என் குடும்பத்திற்குள்ளாக இருக்கிறார், நான் வேலை செய்கிற இடத்துல இருக்கிறார், நான் எந்த இடத்துல இருந்தாலும் இந்த இடத்துல இயேசு இருக்கிறார் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் எண்ணம் நமக்குள்ளாக இருக்கணும். 6வது கடைசியாக ஹவு டு ஸ்டாண்ட் ஃபர்ம். இல்லை இன்னும் ஒன்று இருக்கு. எத்தனாவது நம்ம பார்க்குறோம்? 6வது ஹவு டு ஸ்டாண்ட் ஃபர்ம். வேத வசனம், தேவ வசனம், தேவ வசனம், பரிசுத்த தேவனுடைய வார்த்தைகள் நமக்குள்ளாக வாசம் செய்யணும். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைனாலும் அவன் பிழைப்பான். இந்த வார்த்தையெல்லாம் நமக்குள்ளாக இருக்கும். இந்த வார்த்தை என்னை பிழைக்க வைக்கும், இந்த வார்த்தை என்னை போஷிக்கும், இந்த வார்த்தை என்னை பலப்படுத்தும், இந்த வார்த்தை அற்புதங்களை கொண்டு வரும். இந்த வார்த்தையெல்லாம் நமக்குள்ளாக இருக்கணும். அல்லேலூயா. கடைசியாக ஹவு டு ஸ்டாண்ட் ஃபர்ம். எபேசியர் 6:18 எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணணும், அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியும் சகல பரிசுத்தவான்களுக்காக பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டு இருங்கள். ஜெபம். கடைசியாக எப்படி தரித்து நிற்க முடியும்னா ஜெபம் இருக்கணும். ஜெபம் இல்லை அப்படின்னா நாமும் இல்லை, நம்முடைய வாழ்க்கையும் இல்லை, நம்மை சார்ந்து இருக்கிறவர்களும் இல்லை. மொத்தம் எத்தனை காரியம் பார்த்தோம்? 7. அல்லேலூயா. 7. முதல்ல உண்மை. எப்படி தரித்து நிற்க முடியும்? உண்மை இருக்கணும். உண்மை இருந்தால் தரித்து நிற்க முடியும். நீதியுள்ள வாழ்க்கை வாழும்போது தரித்து நிற்க முடியும். அப்புறம் கர்த்தருடைய வார்த்தையை சுமக்கும் போது, சொல்லும் போது நம்ம தரித்து நிற்க முடியும். அப்புறம் விசுவாசம் இருக்கும்போது தரித்து நிற்க முடியும். அப்புறம் நம்மளுக்குள்ளாக ரட்சிப்பு மைண்ட் செட்டு. என்ன மைண்ட் செட்? நான் ரட்சிக்கப்பட்டவன், எந்த இடத்துல இருந்தாலும் அந்த உணர்வு நமக்குள்ளாக வரணும். அடுத்தது தேவனுடைய வசனம். கடைசியாக ஜெபம். அல்லேலூயா. இந்த 7 விஷயம் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில இருந்தா அவனால் என்ன செய்ய முடியும்? தரித்து நிற்க முடியும். ஆண்டவர் சொல்றார், இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட அற்புதத்தை கொண்டு வரணும்னா தரித்து நில், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் யாவரும் எழுந்து நிற்கலாம்.
மகா உன்னதமான தேவனாகிய கர்த்தாவை உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், போற்றுகிறோம். பரிசுத்த தேவனுடைய வார்த்தைகள் எங்களுக்குள்ளாய் கடந்து வந்ததற்காக நன்றி. இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் எங்களுக்குள்ளாய் ஊடுருவி அப்பா உமக்கு நேரே எங்களை அழைத்து வரட்டும். அப்பா நீரே எங்கள் தேவன், நீரே இந்த வார்த்தைகளெல்லாம் எங்களோடு பேசுனீங்க. இந்த மாதம் முழுவதும் இந்த வார்த்தைகளெல்லாம் எங்களை ஆண்டவரை உமக்கு நேரே கொண்டு வந்தது. வரப்போகிற புதிய மாதத்திலும் தேவனுடைய பரிசுத்தத்தின் வார்த்தைகளை எங்களை அழைத்து செல்லட்டும். என் தேவனாகிய கர்த்தாவை நீர் விரும்புகிறதை நாங்கள் விரும்பும்படியாக, நீர் வெறுக்கிறதை நாங்கள் வெறுக்கும்படியாக, அப்பா நீர் சொல்லுகிறதை நாங்கள் செய்யும்படியாக ஆண்டவரே எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீரே எங்களை ஆசீர்வதிப்பீராக. உமக்கு ஆசீர்வாதமாய் நாங்கள் இருக்க உதவி செய்யுங்க. எங்களுடைய பிரச்சனைகள்லாம் நாங்கள் உண்மை கொண்டு வருகிறோம் அப்பா. வார்த்தையினால் அல்ல, எங்களுடைய கிரியையினால் நாங்கள் கொண்டு வருகிறோம் ஆண்டவரே. அப்பா சத்துருவின் ஆண்டவரே அவிசுவாசமான பொல்லாப்பான காரியங்களுக்கு செவி கூடாதபடி ஆண்டவரே தேவனுடைய வார்த்தைகளுக்கு மாத்திரம் நாங்கள் செவி கொடுக்கிறோம். பரிசுத்த தேவனாகிய கர்த்தாவே, என் தேவனாகிய கர்த்தாவே, நீங்கள் இல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாதப்பா. என் இயேசுவே நீங்கள் வாங்க, நீங்கள் எங்களுக்குள்ளாய் இருங்க ஆண்டவரை. உண்மையே நம்பி உண்மையே நாங்கள் சார்ந்து இருக்கிறோம், நாங்கள் தரித்து நிற்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் தரித்து நிற்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாய் எங்களுடைய வாழ்க்கை இருக்கட்டும். நீரே எங்களை வழிநடத்தி, நீரே எங்களை பலப்படுத்தி, நீரே எங்களுக்கு துணையாய் நிற்பீராக. இந்த வாரம் முழுவதும் ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதும் நீர் எங்களை பாதுகாத்ததே போல வருகிற நாட்கள் காலங்கள் இதை காட்டிலும் வல்லமையாய் தாங்கி பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. இன்னும் பரிசுத்தத்தின் வார்த்தைகள் எங்களுக்குள்ளாய் தங்கி கிரியை செய்யட்டும். அதற்குரிய ஆர்வத்தை நீர் எங்களுக்கு கொடுப்பீராக. என் தேவனாகிய கர்த்தர் தாமே பெரிய காரியங்களை செய்வாராக. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமையார் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் வழிநடத்துதலும் நம்முடையவரோடு மீண்டும் மீண்டும் சதா காலமும் இயேசுவே வருகை பிரியந்தமிருந்து தாங்கி பலப்படுத்தி வழி நடத்துவதாக. ஆமென்.